ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி எந்த கோயில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவமலை. மகாதேவமலை எங்கே இருக்குது, அதோட சிறப்பு என்ன, அதோட ஸ்தலப்புராணம் என்ன, அங்கே எந்த மாதிரியான வழிபாடு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த கோயிலோட ஸ்தலப்புராணத்தை பார்த்துடலாம். இந்த கோயில் 500 வருடம் பிந்தைய காலத்தில் கட்டப்பட்ட கோயிலனும், பாண்டியர் ஆட்சி காலத்தில் ஒரு வணிகரால் கட்டப்பட்ட கோயில்னும் சொல்லியிருக்காங்க. தேவானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் காளஹஸ்திக்கு போகிறதுக்கு நடைப்பயணமாக போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது அன்றைக்கி மகா சிவராத்திரி நாளன்று இந்த கேவி குப்பம் அப்படின்ற வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்னு தெரிஞ்சு நம்மளால் அவ்வளோ தூரம் சீக்கிரமாக போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வருத்தப்பட்டதாகவும், அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே நீங்கள் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அங்கே போனதும் அந்த பெரியவர் சிவனா மாறினதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் அந்த தேவானந்த சுவாமிகள் அங்கேயே அந்த மலையிலே தங்கி தியானம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மலையிலே உள்ள கோவிலேயே ஜீவசமாதியும் ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மகானந்த சித்தர் அப்படின்றவர் தான் இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் வர்றாரு. அவர் எப்படி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தருமபுரி சைடில் ஒரு ஊர். அவர் சிறு வயதுலேருந்தே மஞ்சள் வியாபாரியாக இருந்திருக்காராம். மஞ்சள் வியாபாரத்தில் அதிக நாட்டம் இருந்து மஞ்சள் வியாபாரம் பண்ணிவிட்டு ஒரு 35 வயசுக்கு மேலே அப்புறமா அதீத கடவுள் நம்பிக்கையால், சிவன் பக்தியால் அவர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு புராணம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா கோயிலுக்கும் உதவி பண்ணியிருக்காராம். அப்புறம் ஒரு நாள் சிவன் ஒரு கனவுல இந்த மாதிரி மகாதேவமலைக்கு நீங்கள் போய் அங்கே கோயிலை புராணமிச்சு அங்கேயே நீங்கள் தங்கி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் உங்களுக்கு அருள் கொடுத்ததாகும். அதனால் இங்கே மகாதேவமலைக்கு இந்த கோயிலை புராணமிச்சு புதுசாக கட்டி மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா 21 வருடமாக உணவு தண்ணி இல்லாமல் தான் இவர் தியான கோலத்திலே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்தில் ஒரு முறை தான் மக்களுக்கு அருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான பொருட்களும் இருக்குது, வெயிலே படாத சுனை இருக்குது, இங்கே மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், இப்படி 10 அவதாரம் சிலைகளையும் இங்கே அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க சிலைகளாக. இங்கே ஒரு திரிசூலம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. 121 அடி திரிசூலம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய பிரபலம்லாம் போகிறதா கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாமும் இந்த கோயிலுக்கு பக்கபலமாக ஆணிவேராக நின்று எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க பொதுமக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி காலபைரவர் சிலை தான் அதிகமாக காணப்படுது. நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற இடம் ஒரு காலபைரவர் சிலையாவது கண்டிப்பாக உங்கள் கண்ணில் பட்டுரும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்கள்லாம் சிறப்பான பூஜை நடைபெறுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு பஞ்சமே இல்லை, அன்னதானத்துக்கு குறையே இல்லாத சாப்பாடு அந்தளவுக்கு இங்கே பண்ணுறாங்க சிறப்பாக. இதுதாங்க ஐயாவோட வண்டி. ஐயா இந்த வண்டியில் உட்காந்துட்டாருன்னா அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக இந்த பூஜை தாங்க நடக்குது. சிங்கத்து மேலே உட்காந்து அவருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த சிலை பக்கத்துலேயே நிற்க வச்சு ஒரு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா கடுமையான வார்த்தையில் தான் பேசுகிறாரு. ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமாரி பேசினா நல்லது தான், யார் பேசுகிறாரோ அவங்க நல்லா இருப்பாங்க,
அவங்களோட கர்ம வினைகள்லாம் ஒழிஞ்சு இதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள்.